ஜாவா ப்ரோக்ராம் வித் சோர்ஸ் கோடோட பார்க்க போறோம். இதுல போனஸ் பாயிண்ட்டா உங்களுக்கு எய்ம், அல்கோரிதம், ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷன், ரிசல்ட் எப்படி எழுதணுங்கிறதையும் சொல்லப் போறேன். ஸோ இதுல நம்ம மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஜாவா லேப் ப்ரோக்ராம் 1ன்னு சொல்லி பேக்கேஜ்னா என்ன, அதுல எய்ம், அல்கோரிதம், ரிசல்ட்ஸ், ப்ராஜெக்ட் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த லேப் ப்ரோக்ராம் 2 உடைய கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். இதுல நம்ம ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அந்த பேஸ் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா சவுண்டுங்கிற மாதிரி ஒரு மெத்தடை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் 2 சப் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு சப் கிளாஸ் பேரு பேர்ட், இன்னொரு சப் கிளாஸ் பேரு கேட். இதுல நம்ம பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணோம். சவுண்டிங் டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணோம் ஈச் சப் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சவுண்டை நம்ம பிரிண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின். இதோட காமிச்சா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்துடலாம். இது வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. இதோட கீ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கீழே வரும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீழே மெத்தட் ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் வரும். ஸோ இதுல உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸும் இன்வால்வ் ஆகுது. நம்ம லேப் ப்ரோக்ராம் ஒன்லயே இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் கேட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸா இருக்கு. இந்த சப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ் அனிமலை எடுக்க போகுது. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்னு வச்சுக்கலாமே, ஹெட்டுங்கிறது இங்கே பேஸ் கிளாஸான அனிமல். அவங்க கீழே பார்த்தீங்கன்னா 2 சப் கிளாஸ் இருக்கு, பேர்ட் அண்ட் கேட். ஸோ இந்த 2 சப் கிளாஸ்மே அவங்களோட ஹெட் மெயின் கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் மெத்தடையும் கொஞ்சம் கான்செப்டையும் எடுத்துப்பாங்க. சிம்பிளா சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம சவுண்டுங்கிற மெத்தட் வச்சு தான் எப்படி நம்ம பேர்ட் அண்ட் கேட் கிளாஸை ஓவர் ரைட் பண்ணலாங்கிற மாதிரி பார்க்க போறோம். பாலிமார்பிசமும் இந்த கான்செப்ட்ல வருது. ஸோ பாலிமார்பிசம்னா என்ன, பாலினால என்னன்னா மோர் தென் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் ஃபார்மை எடுக்கிறதா பாலிமார்பிசம். ஷார்ட்டா சொல்லணும்னா, ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன் ஒரு ப்ரீஃபா. நீங்க வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கிற ஒரு சேம் மெத்தடை டிஃப்ரெண்ட் அனிமலுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம் எடுக்க போகுது. யார் எடுக்க போறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரையும் சவுண்டுங்கிற ஒரு மெத்தட் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்மை எடுக்க போகுது ஒவ்வொரு கிளாஸ்லயும். அது நம்ம டீட்டெயிலா ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ எய்ம் எப்படி எழுதுனா, டு கிரியேட் அ ஜாவா ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங் யூசிங் அ பேஸ் கிளாஸ் அனிமல் அண்ட் சப் கிளாஸ் பேர்ட் அண்ட் கேட். இதுதான் நீங்க எய்ம் எப்படி எழுதணுங்கிறது. ப்ரோக்ராம் உடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் இருக்குது, அது அனிமல். அதுல சவுண்டுங்கிற மெத்தட் இருக்குது. அதுக்கப்புறம் 2 சப் கிளாஸ் இருக்கு, பேர்ட் அண்ட் கேட். அதுல நம்ம பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சவுண்டை ஓவர் ரைட் பண்ணி ஸ்பெசிஃபிக் சவுண்ட் ஒவ்வொரு அனிமலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் சவுண்டை கொடுக்க போறோம். இதில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் எடுக்க போறோம். இதோட கான்செப்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது. அல்கோரிதம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ் கிளாஸை டிஃபைன் பண்ணணும். அதுல சவுண்டுங்கிற இதை கொடுக்கணும். இதில் நம்ம ஜெனரிக் சவுண்டை அவுட்புட் பண்ற மாதிரி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சப் கிளாஸ் பேர்டு நம்ம கிரியேட் பண்ணோம். அதுல அனிமல்ங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிட்டு அந்த சவுண்டுங்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி பேர்ட் எப்படி எப்படி கத்துமோ அதுக்காக நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி சேம் ஸ்டெப்பை இப்போ நம்ம கேட்டுக்கு வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ண போறோம். இப்போ நம்ம மெயின் கிளாஸ் அனிமல் டெஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்ணிட்டு அதுல பேர்டுக்கும் கேட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சவுண்டுங்கிற மெத்தடை கால் பண்ற மூலியமா பாலிமார்பிசமை நம்ம அச்சீவ் பண்ணலாம். இப்போ ப்ரோக்ராமோட டெமோ பார்க்கலாம். ஆல்ரெடி ஜாவா லேப் ப்ரோக்ராம் 1ங்கிற வீடியோல எப்படி நீங்க நெட்பின்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த பேக்கேஜ்ல எப்படி நீங்க ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணலாம்னு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டெமோவோட கொடுத்துருப்பேன். நீங்க இந்த டெமோ வேணும், லைவ் டெமோ வேணும்னா அது நீங்க பார்த்துக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ரோக்ராம்கானது மட்டும் தான் சொல்ல போறேன். ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சோர்ஸ் பேக்கேஜ்னு இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளிசிட்டாக வந்துட்டு எந்த பேக்கேஜும் கிரியேட் பண்ணல. அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேக்கேஜ்லேயே அனிமல் டாட் ஜாவா, அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவா, பேர்ட், கேட் இதில் மொத்தம் 4 கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அனிமல் டாட் ஜாவாங்கிற கிளாஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் வாய்டு. அந்த வாய்டுனா எந்த ஒரு இதையும் ரிட்டர்ன் பண்ணாது, எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. வாய்டுங்கிற டைப்ல சவுண்டுங்கிற ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ணிட்டு அதுல ஜஸ்ட் அனிமல் மேக்ஸ் அ சவுண்டுங்கிற மாதிரி சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அ கிளாஸ், நான் வேற எதுவுமே டிஃபைன் பண்ணல.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பேர்ட் டாட் ஜாவாங்கிற ஃபைல்ல என்ன பண்றேன்னா, இதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ண அனிமல்ங்கிற கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்றேன். இன்ஹெரிட் பண்றேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஓவர்ரைட் பண்ண போறோம். அதுக்கு ஓவர்ரைடுங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டு, சேம் அதே நேம்ல அதே நேம் பிளஸ் அதே டைப்ல வாய்ட் டைப்ல ஒரு மெத்தட் அதுல வந்துட்டு பேர்ட் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ கேட் டாட் ஜாவாங்கிற ஃபைல்ல சேம் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் அனிமல் அனிமல்ங்கிறத பேஸ் கிளாஸ் ஸ்டார்டிங்ல காமிச்சது சேம் ஓவர் ரைட் பண்ணிட்டு அதே மெத்தட் நேம் அதே மெத்தட் டைப்ல அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் இங்க வந்துட்டு கேட் மியாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு ஃபைலுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் டிஃபர் ஆகுதுங்கிறத நீங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மெயின் கிளாஸ். இதோடைய பேர் அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவா. ஸோ இதுல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே தான் நான் உங்களுக்கு மெயின் கிளாஸுங்கிறதே கொடுக்குறேன். பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அதாவது என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஜாவா அப்ளிகேஷன். இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, பேர்ட் கிளாஸ்க்கும் கேட் கிளாஸ்க்கும் ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றேன். ஸோ அதுக்கு அனிமல் பேர்ட் ஈக்குவல் டு நியூ பேர்ட், அனிமல் கேட் ஈக்குவல் டு நியூ கேட். The animal is nothing but the base class we defined earlier. ஸ்டார்டிங்ல ஒரு ஃபைல் காமிச்சேன்ல அது. இப்போ நம்ம ஓவர் ரிட்டன் சவுண்ட் மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சும்மா அவுட்புட்டில் புரியறதுக்காக அனிமல் ஃபேமிலி சவுண்ட்ஸ் அப்படின்னு போட்டு பேர்ட் டாட் சவுண்ட்ஸ் கேட் டாட் சவுண்ட் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் எப்படி பிரிண்ட் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அப்படின்னு கொடுக்க போறேன் இந்த அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவால. as you can see அனிமல் ஃபேமிலி சவுண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு கரெக்டா. பேர்ட் என்ன பண்ணும், பேர்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணமோ அது இங்க கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இது நம்ம எப்படி இன்வோக் பண்ணோம், பேர்ட் கிளாஸுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் மூலியமா சவுண்ட் மெத்தடை இன்வோக் பண்ணும்போது பேர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெத்தட டிஃபைன் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் கேட் கிளாஸ்ல என்ன டிஃபைன் பண்ணுமோ அது இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்க மூலியமா சேம் மெத்தட் மூலியமா டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ற மூலியமா பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ணிருக்கோம், இன்ஹெரிட்டன்ஸும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம இந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல்ல இந்த ப்ரோக்ராமை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் நெட் பீன்ஸ்லங்கிற மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் டெமோ காமிச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க நெட் பீன்ஸ் வச்சிருந்தா அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலா எப்படி ஜாவா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களோ அதுல கூட நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெட் பீன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதை லான்ச் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபைலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு ஜாவா வித் ஆண்ட்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜாவா அப்ளிகேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராஜெக்ட் நேம் என்டர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் சவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிரியேட் மெயின் கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க அன்செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஜாவா கிளாஸ் ஆட் பண்றதுக்கு சோர்ஸ் பேக்கேஜ் ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாவா கிளாஸ்க்கான நேம். இதே ப்ரொசீஜரை நீங்க பேர்ட் கேட் அண்ட் அனிமல் டெஸ்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லைவ் டெமோ வேணும், நான் எப்படி இந்த கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் லைவ் டெமோ வேணும்னா ஜாவா லேப் ப்ரோக்ராம் 1ல நான் உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கோடு வந்துட்டு நீங்க ரன் பண்ணிக்கலாம். நீங்க இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இதை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேரக்டா கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு அனிமல் டாட் ஜாவாங்கிறது பேஸ் கிளாஸ், பேர்ட் டாட் ஜாவா கேட் டாட் ஜாவா இது ரெண்டுமே சப் கிளாஸ், அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவாங்கிறதா மெயின் கிளாஸ். நான் உங்களுக்கு காமிச்ச டெமோலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணனா கம்பைல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க F11 கிளிக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எரர் இருக்கா இல்லையாங்கிறத என்ஷூர் பண்ணிட்டு அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவாவை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணிட்டு உங்களுடைய அவுட்புட்டை நீங்க பாட்டம்ல வியூ பண்ணிக்கலாம். நான் அவுட்புட் ஆல்ரெடி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதான் அந்த ப்ரோக்ராம்க்கான கோடு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கூகுள் லென்ஸ் மூலயமா காப்பி பண்ணிக்கோங்க. இது பேர்ட் டாட் ஜாவா கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கான கோட். அதே மாதிரி கேட் டாட் ஜாவா ஃபைல்ல என்ன கோடு இருந்துச்சுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ அனிமல் டெஸ்ட் டாட் ஜாவா மெயின் கிளாஸ்ல என்ன கோட் எப்படி ஆப்ஜெக்ட் அசைன் ஆயிருக்கு எப்படி இன்வோக் ஆயிருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக்ல வேணா கமெண்ட்ல கேளுங்க.